டாக்டர் நந்தினி இருக்காங்களா? இருக்காங்க. என் பேர் சாந்தி. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. அவங்க கிட்ட இப்பதான் போன்ல நாங்க பேசணும். அவங்கள உடனே பார்க்க. சரி, ஒரு நிமிஷம் இருங்க. கவலைப்படாதீங்க, சரியாயிடும். என்னாச்சு? நந்தினி, ரோகிணியோட குழந்தை திடீர்னு வாந்தி எடுத்துட்டான். ஃபிக்ஸ் வேற வந்துருச்சு. கொஞ்சம் பாரு. குழந்தை இப்படி கொடுங்க. நீங்க இங்கே இருங்க. கடவுளே, குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. சரியாயிடுமா, கொஞ்சம் தைரியமா இருங்க. அம்மா, என் குழந்தைக்கு என்னமாச்சு? நல்லதாமா இருந்தா. 2 தடவை வாந்தி எடுத்தா. உடனே ஃபிட்ஸ் வந்துடுச்சு. உடம்பெல்லாம் நெருப்பா கொதிச்சது. எனக்கு ஒண்ணுமே புரியல. சாந்தி வந்ததும் நந்தினி கிட்ட தூக்கிட்டு வந்துட்டு ஒண்ணுதான் இருக்கா. குழந்தைக்கு ட்ரிப் DNSRL கண்டினியூ பண்ணுங்க. எழுதியிருக்க பிளட் டெஸ்ட்டை லேப்ல சொல்லி உடனே எடுக்க சொல்லுங்க. ஓகே மேடம். குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கிறதுனால நியூரோ டாக்டர் அறிவுமணியை வர சொல்லி அவரோட அட்வைஸ் வாங்கிக்கோங்க. ஓகே மேடம். அப்புறம் குழந்தைக்கு டேப்லெட் மால் பெரினாம் 2த்தையும் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே? சரி டாக்டர். இந்தாங்க. டாக்டர், அழாதீங்க ரோஹிணி. என் பையனுக்கு என்னாச்சு? ஹெவி வைரஸ் ஃபீவர் அட்டாக் ஆயிருக்கு. அதனால ஃபிட்ஸ் வந்திருக்கலாம். உங்க குழந்தையோட ஹெல்த் ரொம்ப வீக்கா இருக்கு. குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், ட்ரிப் ஏற்ற சொல்லியிருக்கேன், பிளட் டெஸ்டும் எடுக்க சொல்லியிருக்கேன். ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் எதனால ஃபிட்ஸ் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். டாக்டர், நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் குழந்தைக்கு ஏதாவது. என்ன ரோஹிணி, படிச்சவங்க நீங்களே இப்படி கலங்கினா எப்படி? குழந்தைங்களுக்கு இந்த வயசுல இது மாதிரி வர்றது சகஜம்தா. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். குழந்தைக்கு என் கண்ணுதான் பட்டு இருக்கும். ஐயோ, என்னம்மா இது? பயப்படுறதுக்கு தான் ஒண்ணும் இல்லைன்னு நந்தினி சொல்லிட்டாங்கல்ல. எதுக்கு இப்ப கண் கலங்குறீங்க? கல்கத்தால கங்காஜலம் சும்மா கலரையே மாத்திருச்ச. இனிமே என்ன, மெட்ராஸ் வந்தாச்சு. இனிமே இந்த தண்ணி தான். மறுபடியும் நேரம் கருப்பாயிட போகுது. பாலகிருஷ்ணன் சார், லக்ஷ்மி, லக்ஷ்மி வாங்க ஆண்டாளம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கேம்மா? நல்லபடியா இருந்ததா? நல்லா இருந்ததுமா. என்னங்க, யார் வந்திருக்காங்க பாருங்க. வாங்க ஆண்டாளம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க 3-4 மாசமா நீங்க வாடகை தரல, அப்புறம் எப்படி நல்லா இருக்குது? ஹார்ட் அட்டாக் வந்தாலும் மெமரி பவர் போகல போல. ஓ, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததெல்லாம் கூட தெரியுமா? பின்ன எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு மனசு இங்கேயே தான். ஆளு காசியில இருந்தேனே தவிர மனசு பூரா இங்கேயே தான். அப்பப்ப போன் பண்ணி அனிதா கிட்ட எல்லா விஷயமும் கேட்டுட்டு இருந்தேன். இந்தா கங்காஜலம். ஆண்டாளம்மா, என்ன திடீர்னு காசி யாத்திரை? அது ஒண்ணுமில்ல, என் ஃப்ரெண்டு ஆல் இந்தியா டூர் அரேஞ்ச் பண்ணினா 15 டிக்கெட் புக் பண்ணா ஒரு டிக்கெட் ஃப்ரீன்னு சொன்னாங்க. அந்த ஒரு டிக்கெட்ல என்ன கூட்டிட்டு போயிட்டா. செலவெல்லாம் அவளே தான் பாத்துக்கிட்டா. அப்படியா? அப்போ செலவே இல்லாம போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமா, என்கிட்ட கோவிச்சுக்கிட்டு போயிட்டாரு என் புருஷன். அங்க எங்கேயோ காசியில சுத்துறதா கேள்விப்பட்டேன். தகவல் வந்துச்சு. சரி, நம்ம ஊர் மலத்துல எங்கேயாவது இருக்காரான்னு பார்த்தோம். எங்கேயும் காணோம். சரி, அவருக்கும் சேர்த்து ஒரு தலைமொழிட்டு வந்துட்டேன். எப்படியோ அவர் தப்பிச்சிட்டாரு. பாலகிருஷ்ணன் சார் எப்பவுமே குறும்புதான். ஆமா, தனி கொடுத்தனெல்லாம் எப்படி இருக்கு? அவங்களுக்கு என்ன, அர்ஜுன் அனிதாவும் சந்தோஷமா இருக்காங்க. அந்த அபிராமி தான் ஓரம் கட்டிட்டாளே. நான் அவங்கள பத்தி கேக்கல. ஒரே ஆம்பளை பிள்ளைய பத்தும் அவங்க கூட இருக்க முடியாம நீங்க தனியா இருக்கீங்களே, உங்களை பத்தி தான் கேக்குறேன். ஆண்டாளம்மா, காசிக்கு போனா எதையாவது விட்டு வரணும்னு சொல்லுவாங்க. இந்த பம்பு பேசுற குணத்தை விட்டு வரக்கூடாதா? அது இல்லாம என்னால இருக்கவே முடியாது சார். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு காஃபி போட்டு தரியா? தரேன்.
ஆண்டாளம்மா மறுபடி விஜயம். இந்த வீடு என்ன ஆக போகுதோ? ஹலோ ஹலோ, ஆர்கே சாரா? எஸ், ஆர்கே ஸ்பீக்கிங். என்ன ஒரு கம்பீரமான குரல். ஆபீஸ்ல இருக்க வேண்டிய உங்களை வீட்லயே அடைச்சு வச்சிட்டாங்களே உங்க மருமக. நீங்க யாரு? எவ்வளவு பிஸியான மனுஷனை போன் அட்டன் பண்ண வச்சிட்டாலே உங்க மருமக. ஐயா, கொஞ்சம் மரியாதையா பேசுங்கய்யா. உங்க மேல மரியாதை இருக்கிறதுனாலதான் இவ்வளவும் பேசுறேன். உங்க மருமகளை பத்தி பேசினா போனை கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். உங்க பரம எதிரி சீனிவாசன், அவன் கூட உங்க மருமகளுக்கு என்ன நட்பு, என்ன உறவு? பிசினஸுக்கு அப்பாற்பட்ட உறவு அவங்கள்ட்ட இருக்குது. ஜாக்கிரதை, உங்க மருமகளை விசாரிங்க. ஹலோ ஹலோ ஹலோ. என்ன மாமா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல. இல்ல மாமா, உங்க மனசுல என்னமோ இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. நீ சீனிவாசனை பார்த்து பேசினியா? ஆமா, பேசினேன். அவன் எதிரின்னு தெரியுமில்ல? துரோகின்னு கூட தெரியும் மாமா. அப்படிப்பட்டவனோட என்ன பேச்சு? நானா பேசல, அவரா பேசினாரு. அவன் தான் பேசுறான், நீ எப்படி பேசலாம்? ஒரு பப்ளிக் பிளேஸ்ல பார்த்தாரு, பேசினாரு. என்ன பேசினா? அத பத்தி தான் நான் இப்ப உங்ககிட்ட பேச வந்தேன். நீங்க நல்லவரா, உழைப்பாளியா? உங்க நட்பை இழந்தது அவர் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? பழச எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் நட்பை உண்டாக்கணுமா? அவன் நல்லவன் இல்லம்மா, நாடகம் ஆடுறான். அது எனக்கு நல்லா தெரியும் மாமா. நீங்க அவரை நம்பினாலும் நான் நம்ப மாட்டேன். நம்ம பொண்ணுங்க கல்யாணம் வரைக்கும் பேசி கடைசி நிமிஷத்துல மனசு மாறினவர். அதெல்லாம் என்னால மறக்க முடியுமா? உங்க எதிரி எனக்கும் எதிரிதான் மாமா. இருந்தாலும் மனுஷன் மாறவே மாட்டானா? குறுக்க பேசுறதுக்கு மன்னிக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் சீனிவாசம் உறவு நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம். ஆமா அபிராமி, வேண்டாம். மறுபடியும் இந்த சீனிவாசன் பேச்சை எடுக்கவே எடுக்காது. குழந்தைக்கு இன்னும் ஜுரம் குறையவே இல்ல. நந்தினி பயப்பட வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமா, உங்க நல்ல மனசுக்கு குழந்தைக்கு சீக்கிரம் சரியாயிடும். நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. தைரியமா இருங்க. நந்தினி, குழந்தைக்கு எப்படி இருக்கு? இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இல்ல நந்தினி, குழந்தைக்கு இன்னும் ஜுரம் குறையலையே. கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையும். குழந்தை இல்லையா, ஹெவி டோஸ் கொடுக்க முடியாது.
கண்டிப்பா இன்னும் 12 மணி நேரத்துல குழந்தை குணமாயிடுவா. நந்தினி, குழந்தையோட ஸ்கேன் ரிப்போர்ட்டும் பிளட் ரிப்போர்ட்டும் என்ன சொல்லுது? நியூரோ டாக்டர் பார்த்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு தான் சொன்னாரு. எவ்ரிதிங் இஸ் நார்மல். ரோஹிணி, என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி? இன்னைக்கு நிறைய குழந்தைங்களுக்கு தண்ணினால நிறைய இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டல்லையே இந்த ப்ராப்ளத்தினால 10 குழந்தைங்க அட்மிட் ஆயிருக்காங்க. நான் வரேன். பாய். தேங்க்யூ. சார், வா நாராயணா. எப்படி சார் இருக்கு? பரவாயில்ல, சீக்கிரம் குணமாயிடுவான்னு நந்தினி சொன்னா. சார், உங்ககிட்ட தனியா பேசணும். வாங்க சார். இந்த வந்துடுறேன். உள்ள போலாம் வா. என்ன நாராயணா? சார், நீங்க சொன்ன மாதிரியே அந்த சீனிவாசனும் நம்ம அபிராமி மேடம் பேசுனத. நாராயணா, இந்த அபிராமிய மேடம்னு சொல்றதை நிறுத்துறியா? என்ன இருந்தாலும் அவங்க என்னோட பழைய முதலாளி. விஷயத்த சொல்லு. சார், நம்ம பெரிய ஐயக்க ஃபோன் மூலமா இவங்க 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல பேசுறத யார் பேசுறாங்கன்னு தெரியாம ஒரு ஆளை வச்சு பேச வச்சுட்டேன். இந்நேரம் பிரச்சனை அங்க பெருசா வெடிச்சிருக்கு சார். ஷாம், கொஞ்சம் உள்ள வரியா? ஓகே மேடம்.